வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் யோகா ஹெல்த் அண்ட் ஃபிசிக்கல் எஜுகேஷனில் யூனிட் 1ல் இருக்கிற எக்ஸ்பிளைன் த கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ஆசனாஸ் தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். இப்போ போகிற கொஷின்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும்தான் வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து போஸ்ட் பண்ணுறீங்க, கொஷின்ஸ் கேட்குறீங்க, அந்த கொஷின்ஸும் வந்துட்டு நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? இந்த கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க, எக்ஸ்பிளைன் த கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ஆசனாஸ். இன்னொன்று இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன் என்னென்னா, யோகா ஹெல்த் அண்ட் ஃபிசிக்கல் எஜுகேஷனான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் இந்த சேனலில் என்னோடய சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். எதில் இருக்குன்னா சார்ட்ஸில் வந்துட்டு இருக்கும். பார்க்காதவங்க பாருங்கள், சார்ட்ஸில் வந்து வீடியோவாக இருக்கும், பாருங்கள். ஃபஸ்ட்டு கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ஆசனாஸில் வந்து ஃபஸ்ட் இன்ட்ரடக்ஷன் வந்து பார்க்க போகிறோம். இன்ட்ரடக்ஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆசனாஸ் வந்துட்டு யோகா போஸு. இது வந்து நம்ம பாடியை ஸ்ட்ராங்காகவும் ஃப்ளெக்சிபிளாகவும் ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் ஆகுது. இது வந்து நம்ம மைண்டை வந்து காமாக வச்சுக்கிறதுக்கும் ஃபோக்கஸ் ஆகிறதுக்கும் ஹெல்ப் ஆகுது. நம்ம வந்து அது வந்து வேரியஸ் குரூப் தெம் பேஸ்ட் ஆன் ஹவு வி டூ திஸ். நம்ம வந்து எப்படி பண்ணுறோம், வாட் தே ஹெல்ப் அஸ் வித், அது வந்து எப்படி நம்ம ஹெல்ப் ஆகுதுன்றதை நம்ம வந்து கீழே இருக்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். யோகா பண்ணாலே வந்துட்டு நம்ம வெயிட் லாஸ் மட்டும்தான் ஆகும்னு இல்லை, நம்ம ஸ்ட்ராங்காக இருப்போம், ஃப்ளெக்சிபிளாக இருப்போம், ஹெல்த்தியாக இருப்போம். இது எல்லாமே தான். கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ஆசனாஸ் பார்க்க போகிறோம். கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ஆசனாஸில் ஃபஸ்ட்டு ஒன் வந்து ஸ்டாண்டிங் ஆசனா. ஸ்டாண்டிங் ஆசனானாலே ஒரு மரம் மாதிரி நிற்கிறது தான். அப்படி நிற்கும்போது நம்ம வந்து எப்படி வந்து என்ன ஹெல்ப் ஆகுதுன்னா, நம்மளோட பேலன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும், போஸ்டர் அண்ட் ஸ்ட்ரென்த் இது எல்லாமே மூட் ஆகும். தடாசனா, பாம் ட்ரீ போஸ். இப்படி நிற்கும்போது ஹெல்ப்ஸ் யூ டு க்ரோ டாலாகவும் ஸ்ட்ரைட்டாகவும் க்ரோ ஆக ஹெல்ப் ஆகுது. விகாசனா, இது வந்து ட்ரீ போஸ் வந்து எப்படி இருக்குன்னா, பேலன்ஸ் லைக் ட்ரீ மாதிரி நேராக நிற்க முடியுதான்றதான். ட்ரிக்கோசனா, ட்ரையாங்கிள் போஸ், ஸ்ட்ரெச்சஸ் த பாடியை ஸ்ட்ரெச் பண்ணுறது. அடுத்து சிட்டிங் போஸ். சிட்டிங் ஆசனாஸ் வந்துட்டு எப்படி இருக்கும்னா, சேரில் உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். சரிங்களா? இது வந்து கிரவுண்டில் உட்காந்து பண்ணலாம், ஃப்ளோரில் உட்காந்து பண்ணலாம். இது என்ன கொடுக்குது அப்படின்னா, பேக் போனை ஸ்ட்ராங் ஆக்குது, நம்மளோட ஃப்ளெக்சிபிலிட்டியும் வந்துட்டு இதாகுது, இம்ப்ரூவ் ஆகுதுன்றாங்க. எக்ஸாம்பிள் சுகாசனா என்ன, நம்ம சமணங்கால் போட்டு உட்கார்றது. பத்மாசனா வந்துட்டு லோட்டஸ் போஸ். பத்மாசனா எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு கால் மேலே இன்னொரு கால் போட்டு இது 2 காலையும் ஃபோல்ட் பண்ணி உட்காருவாங்க. சித்தர்கள்லாம் உட்காந்துருப்பாங்களா, பார்த்துருப்பீங்க. இது வந்து யூஸ் ஃபார் டீப் ப்ரீத்திங். சுகாசனா வந்து குட் ஃபார் மெடிடேஷன். பத்மாசனா வந்து யூஸ்ட் ஃபார் டீப் ப்ரீத்திங். வக்ராசனா வந்துட்டு ட்விஸ்டிங் போஸ், குட் ஃபார் த ஸ்பைன் அண்ட் டைஜஷன். லையிங் ஆன் த பேக், தேர்ட் ஒன் வந்துட்டு சுப்பைன் ஆசனாஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஆசனா வந்து லையிங் ஆன் யர் பேக், காலை மடக்கி வச்சு அப்படியே படுப்பாங்க. டம்மி, ஸ்ட்ரெச் த டம்மி அண்ட் லெக்ஸு, காலை நீட்டி படுக்கிறது. இது என்னென்னா, எக்ஸாம்பிள் வந்து பவன் முக்தாசனா, வின் ரிலீவிங் போஸ். இது வந்து குட் ஃபார் டைஜஷன். சித் பத்தாசனா, பிரிட்ஜ் போஸ், மேக்கிங் யுவர் பேக் ஸ்ட்ராங்கர். உகாசனா, போட் போஸ், மேக்ஸ் யுவர் டம்மி அண்ட் லெக் ஸ்ட்ராங். லையிங் ஆன் த ஸ்டமக், அடுத்த போஸ் வந்துட்டு ப்ரோன் ஆசனான்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு நம்ம அப்படியே படுக்கிறது, குனிஞ்சு பண்ணுறது. லையிங் ஆன் யுவர் டம்மி அண்ட் இது வந்து பேக்கை ஸ்ட்ராங்காக்கும். எக்ஸாம்பிள்ஸு புஜங்காசனா, கோப்ரா போஸ், லுக்ஸ் லைக் அ ஸ்னேக் அண்ட் ஸ்ட்ரென்தன்ஸ் த பேக். ஸ்னேக் மாதிரி தெரியும். இந்த பிக்சர் இருக்குது பாருங்கள், குட்டியாக இருக்கா, ஸ்னேக் மாதிரி தெரியுதா, அது மாதிரி பண்ணணும். நெக்ஸ்ட்டு சலபாசனா, இது வந்து லோக்கஸ்ட் போஸ், ஹெல்ப்ஸ் வித் பேக் அண்ட் லெக் ஸ்ட்ரென்த். அது வந்து பேக்கை ஸ்ட்ரென்தன் பண்ணும், லெக்கை ஸ்ட்ரென்தன் பண்ணும். அடுத்து ரிலாக்ஸேஷன் ஆசனாஸ். இது வந்து ஃபைனாக 4 ஆசனா பண்ணிவிட்டு 5th ரிலாக்ஸேஷன் ஆசனாஸ் வந்துட்டு என்ன ஹெல்ப் ஆகும்னா, பாடிக்கு ரெஸ்ட்டு கொடுக்குறோம், ஃபீல் பீஸ்ஃபுல்லாக இருக்குது. சவாசனா வந்து கிராப்ஸ் போஸ், ஃபுல் பாடி ரெஸ்ட்டுக்கு வந்து இருக்குது.
அடுத்து மகாராசனா வந்து crocodile pose. ரிலாக்ஸ் while lying on your tummy. நம்ம வந்து crocodile pose, crocodile மாதிரி படுத்திருப்போம்ல, அது ரிலாக்ஸாக இருக்கும். கன்க்ளூஷன் வந்து இப்படி டிஃப்ரெண்ட் ஆசனாஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது சில்ட்ரன் வந்து ஹெல்த்தியாக ஆக்டிவாக காமாக வந்து இருப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ராக்டிஸ் சிம்பிள் ஆசனாஸ் ப்ராக்டிஸ் பண்ணாத ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணதுனால அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக க்ரோ பண்ணுவாங்க பாடிலையும் மைண்ட்லேயும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.